அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நான் மொட்டை மாடியே ஒரு அளவு நான் செட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், மொட்டை மாடியில் எல்லா செடியும் மாற்றி வைக்கணுன்ட்டு. அதை ஓரளவு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். பால்கனியில் உள்ள செடி எல்லாத்தையும் ஓரளவு பாதி இது எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் செட் பண்ணியாச்சு. என்கிட்ட என்னெல்லாம் செடிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது நாவல் மரம், அது இன்னும் காய்க்கலை. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் பேக்கை கூட வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் நான் வெண்டி செடி போட்டிருக்கேன். இது இந்த ஆடி மாதத்துக்காக போட்டது. இதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். இது சுரக்காய் செடி, கொடி. அதுக்கப்புறம் ரோஸ் செடி. இதில் எப்போதுமே பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மருதாணி செடி பாருங்கள், இது ஒரு சின்ன செடி தான். இது எப்படி அழகாக சூப்பராக தழைச்சி வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஜாதி மல்லி, இதுவும் கொடியாக வருது நல்லா. இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுவும் நான் பந்தல் மாதிரி கம்பியும் அந்த கயிறும் அமைச்சு செஞ்சுருக்கேன். இதில் நீங்கள் எப்போதுமே இந்த செனல் யூஸ் பண்ணாதீங்க. இது கொஞ்ச நாள் தான் லைஃப் வருது. இது சீக்கிரம் அப்படியே ஒரு மாதிரியாக உளுத்து போன மாதிரி ஆகிடுது. இதை போல் கயிறாக யூஸ் பண்ணுங்கள். இது அந்த பம்பரம் விடுவாங்கள்ல, அப்போ அந்த சாட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கயிறு. இது அந்த ஒரு சின்ன பெண்டில் ஒரு 20 ரூபா தான். இதை நீங்கள் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பசாலை, சிகப்பு பசாலையும் இருக்குது, பச்சை பசாலையும் இருக்குது. இதுவுமே இப்படியே கொடையாக ஏற்றி விட்டுடலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்காக போட்ட பாவக்காய் செடி, பாவக்காய். இது லைட்டாக இப்போ தான் காய் வர ஆரம்பிக்குது, பூ பூக்குது, காய் லைட்டாக வர ஆரம்பிக்குது. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமே பாவச்செடியே வச்சுட்டேன் நான். மற்றதெல்லாம் கீழே வச்சுருக்கிறேன், தோட்டத்தில் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பசாலை, சிகப்பு பசாலை. அதுக்கப்புறம் இது ஒரு ஜாதி மல்லி. இதில் எப்போதுமே பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் பூவாக இருந்தாலும் அது நல்ல வாசமாக இருக்கும். இது முந்தா நேற்று பறிக்காமல் விட்ட பூ. நேற்று உள்ளதை பறிச்சாச்சு, இது முந்தா நேற்று உள்ளது. இதுவே நான் சூப்பராக பந்தல் மாதிரி தான் அமைச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சுரக்காக்கும் பந்தல் இப்படி கீழாட்டமாகவே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படியே பின்னி. இதை நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாகவே போட்டிருப்பேன் நான், இது எப்படி இது பந்தல் அமைக்கிறதுன்ட்டு பாருங்கள். இது எங்கள் மாடியில் இந்த மாடி வேலை செஞ்சுட்டு மீதி இருந்த கம்பி. இந்த கம்பியை வளைச்சி அந்த கார்னர்லேயும் அப்படியே இங்கே ஒரு வளையம் இருக்கும், இதுலேயும் வளைச்சி அப்படியே அதுலேயே அப்படியே இது பந்தல் மாதிரி அமைச்சிக்கிட்டேன். கீழாகவே இருக்கட்டுமே அப்படின்ட்டு. இது பெருசாக பந்தல் போடுறதுக்கு இப்போதைக்கு செட் ஆகலை. இன்ஷா அல்லாஹ் அப்புறமா தான் அது பெரிய பந்தலாக போடணும். இது புதினா, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் தான் நான் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை இதோட மாற்றி கொஞ்சம் வச்சேன், இதுலேயும் வரட்டுமேன்ட்டு. இது பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா பட்ரோஸு கீரை அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பீர்க்கஞ்செடி, இதையும் அப்படியே தான் வச்சுருக்கோம். இந்த தொட்டிலே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை. இது எப்போதும் நல்லா செழிப்பாகவே தான் இருக்கும். இது நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்தளவு நம்ம எப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆயிரமோ அப்போ தான் திருப்பி நல்லா செழிப்பாக துளுத்து வரும். இது பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது நம்ம குழந்தைங்க டைரெக்டாக சாப்பிடாதுங்க, கீரை ஆக்கி வச்சா சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு சப்பாத்தியில் அதை போலலாம் நம்ம பூரியிலலாம் கலந்துக்கலாம் நம்ம. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பீக்கன் தான். ஒன்று குட்டை பீக்கன், இன்னொன்று நல்ல நீளமாக இருக்கும்ல அந்த பீக்கன். எதுன்னு புரியல, இது இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி விட்டுருக்கேன். இதுக்கப்புறமும் நம்ம அந்த வலை பின்னணும். அதோட இதில் ஒரு பெரிய மல்லிகைப்பூ செடி இருந்துச்சு. அது என்னவோ தெரில, அது காஞ்சி போயிடுச்சு. அதோட கிளை மட்டும் இது மட்டும் ஒன்று இருந்ததுனால சைட் கிளை விட்டதில் இது மட்டும் இருக்குது. இதை வச்சு தான் திருப்பியும் நிறைய செடி உண்டாக்கணும், பார்ப்போம். இது போன வருஷத்து மிளகாய் செடி. இதை க்ரோம் பண்ணி விட்ருக்கேன், பார்ப்போம். வளர்ந்தா பார்ப்போம், இல்லைன்னா பிடிங்கி போட்டுற வேண்டிதான். இதில் வெண்டை செடி வச்சுருக்கேன்.
அதோட ஒரு மாதுளை செடி கூட வருது. அதுக்கப்புறம் இது வந்து முடக்கத்தான் இலை, இதுவும் விட்டு வச்சுருக்கேன். தோசை, இட்லி அந்த மாதிரி இதில் கலந்துக்கணும் மாவில். அதோட வந்து இது வந்து அவுத்தி, அதோட முருங்கை. அதுக்கப்புறம் இது வந்து கொய்யா செடி, இது நல்லா க்ரோம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், காஞ்சி போயிடுச்சு. ஒரு 4 செடிக்கு தண்ணி ஊற்றலைனாலும் மற்ற செடிகள்லாம் தாங்கிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால தண்ணி ஊற்றலை ஒரு நாள், அதனால இலெல்லாம் இப்படி காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். திருப்பி துளுத்து வருது, இன்ஷால்லா பார்ப்போம். அதோட இது வந்து லெமன் செடி, இதையும் இந்த சைடு வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து இங்கே மொட்டை மாடியில் செட் பண்ணியாச்சு ஓரளவு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அந்த பட்டை செடி, இதுவும் நல்லா துளுத்து வருது. அதோட சேர்ந்து அந்த சிகப்பு பசாலையும் வருது. இது வந்து அந்த முடக்கத்தான் இலை. அந்த ரோ முடிச்சுட்டு அதோட வந்து இங்கே வந்தோன்னா இது வந்து அந்த மின்னி இலை, ரசத்துக்கு போடுற மின்னி இலை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெண்டை செடி, இது ஆடி மாதத்துக்கு போட்ட வெண்டை செடி தான், எல்லாம் துளுத்து வரல. இதெல்லாம் வந்து காய் வச்சிச்சு, நேற்று தான் பறித்தேன். இது வந்து செடி அவரை, இது இன்னும் இது சீசன் இல்லையோ நோ தெரியல. முன்னாடியே சீசன் இல்லாத டைமில் போட்டுட்டதுனால வெறும் பூவாக தான் வச்சு கொட்டுது. அதுக்கப்புறம் இது வந்து அவுத்திக்கீரை, இது வந்து லெமன் கிராஸ், இது வந்து மிளகா செடி தான். இது வந்து பூ வச்சுக்கிட்டே இருக்குதா, அதனால பிடுங்கி போட மனசு இல்லை. இது போன வருஷத்துக்கு தான், இது நிறைய காய்ச்சிடுச்சு, இருந்தாலும் பிடுங்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். இது வந்து கொத்தவரங்காய், இது வந்து நாம் வந்து நிறைய தடவை போட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த தடவை தான் போட்டிருக்கேன். செடி நல்லா முளைச்சிருக்கு, துளுத்து வருது. அதுக்கப்புறம் இது வந்து சிகப்பு வெண்டை, இதுவும் நல்லா சூப்பராக துளுத்து வருது. இது முருங்கை, இது ஒரு 3 வருஷத்து முருங்கை மரம். இந்த இனத்துல தான் அப்படியே தான் இருக்குது. இதுதான் கற்பூரவள்ளி. அதுக்கப்புறம் கத்திரி நாற்று போட்டது, அதுலேருந்து பிடுங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக கத்திரி செடி எல்லாமே செம்மையாக துளுத்து வருது. இதுலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கேன்லேயும். இதுவும் அந்த ஓமையில் தான், இதுவும் ஓமையில். இது ஒரு தக்காளி செடி, அதுவும் ஓமையில். அதுக்கப்புறம் அது ஒரு கத்திரி செடி, இதுவும் இப்போ நாற்று போட்டு பிடுங்கி வச்சது தான். இதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்காக போட்டது, சூப்பராக துளுத்து வருது. இதுவும் மிளகா செடியும் அதே தான். இது துளசியும் கனகாமரமும் இருக்குது. மிளகா, இது வந்து தூதுவளை, இது சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெண்டை செடி, சும்மா சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன், பெயிண்ட் டப்பாவில் தான். இதுவும் வெண்டை செடி, இது முக்கெல்லாம் வச்சுருக்குது. இது கனகாமரம், இது வந்து நித்திய கல்யாணி, மிளகா செடி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கருவேப்பிலை, இது ஒரு மாதிரியாக சுருளை பஞ்சா மாதிரி இருக்குது, ஒழுங்காக துளுத்து வரல, பார்ப்போம். அப்புறம் மழை தண்ணி பட்டுக்கிட்டு வருதா என்னான்ட்டு. இது வெங்காயப்பூ, இதுவும் மிளகா செடி தான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொத்தவரங்காய். இது வந்து இதில் தான் நான் ஃபஸ்ட்டு விதை எல்லாத்தையும் போட்டேன். விதை போட்டு அதில் வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இதில் சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். இதுவும் கத்திரி செடி, இதில் வந்து குடமிளகாய் போட்டேன். அது ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக துளுத்து வருது பாருங்கள். இருந்தாலும் கத்திரி செடியை வச்சுட்டேன், அது கொஞ்சம் பெருசாக வந்தால் வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கலாமேன்ட்டு. இங்கே பாருங்கள், இதுவும் வெண்டிக்கு தான். இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் தான் வெண்டி விதை நிறைய போட்டு விட்டது, இதுலேருந்து மாற்றி வச்சது தான் எல்லாம். இது தக்காளி செடி, அதே போல் வெண்டி செடி. இது எல்லா செடிகளுமே நல்லா துளுத்து வந்த பிறகு பெருசாக வரக்குள்ளே தான் பார்க்க அழகாக இருக்கும், தோட்டத்தை பார்க்கவே. இதுவும் கத்திரி செடி தான். இது மிளகாய் செடி, அதே போல் மிளகாய் செடி. இதுவும் கத்திரி செடி. இது வெண்டை, இது மிளகாய், இது வெண்டை செடி தான். இது வந்து கத்திரி செடி, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த கத்திரி செடியை பார்க்கக்குள்ள தான் அழகாக இருக்குது பார்க்கவே. இதுவும் கத்திரி செடி தான். ஒரு ஃபேமிலிக்கு சும்மா ஒரு 3 இல்லை 4 செடி இருந்தாலே போதும், காய் நல்லா கொடுக்கும். இதுவும் செடி அவரை தான். இது வந்து கொடி அவரைன்னு நினைக்கிறேன்.
இதுவும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டது தான், இப்போ போட்டது. இதை பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. கொடியாக இருந்தால் அந்த பக்கம் மாற்றிட வேண்டிதான். செடியெல்லாம் இந்த சைடு வச்சுருக்கேன். இது வெண்டி. இப்போதைக்கு இவ்வளோ செடி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா செடியெலாம் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் அப்புறமா தான் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் மாடி தோட்டத்தை. வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கவே அப்புறம் போர் அடிச்சிடும். அதனால் நான் கீழே உள்ள பால்கனி வீடியோவும் அதுக்கப்புறம் கீழே தோட்டத்தில் உள்ள வீடியோவும் இன்னும் போடலை. இன்ஷா அல்லாஹ் நான் அப்புறமா அதை நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.